Information. Information is wealth. ஹாய் ஹலோ வெல்கம் டு மீடியா டாக்கீஸ். தியேட்டர் நம்மளோட கனவு நாயகனை கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு இடம். ஒரு தரமான படத்தை பெரிய ஸ்க்ரீனில் நல்ல விஷுவல் குவாலிட்டியோட பார்க்கக்கூடிய அனுபவம் அலாதியானது. இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் அனுபவங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தியேட்டரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா எப்படி உருவாச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க, அதை முதல்ல பார்க்கலாமா? கிறிஸ்டி லூமியர் மற்றும் லூயிஸ் லூமியர் தான் சினிமாவே கண்டுபிடிச்சாங்க. இவங்களோட அப்பா ஒரு வெல் நோன் ஃபோட்டோகிராஃபர். 1881 லூயிஸ் லூமியர் தன்னோட அப்பாவோட கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்போ சினிமா உருவாகிறதுக்கான டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சாரு. இதுதான் சினிமாவோட ஆரம்ப புள்ளி. சுமார் 120 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1895 வருஷம்தான் முதல் சினிமா கிராண்ட் கேஃபின் பாரிஸ்ன்ற இடத்துல திரையிடப்பட்டது. அந்த படத்தோட பெயர் ஒர்க்கர்ஸ் லிவிங் த லூமியர் ஃபேக்டரி. அஃபிஷியலாக இதுதான் உலகத்தோட முதல் திரைப்படம். எடன் தியேட்டர் தான் மிக பழமையான திரையரங்கம். இந்த தியேட்டர் 21 மார்ச் 1899 தொடங்கப்பட்டது. தொடங்குனதுலேருந்து தொடர்ந்து செயல்பட்டு வருது. இனி இந்திய சினிமா தியேட்டர்களுக்கு வருவோம். இந்தியாவில் வருஷந்தோறும் சுமார் 1800க்கும் மேற்பட்ட படங்கள் தயாரிக்கப்படுதான். 10 முக்கிய திரைப்பட தயாரிப்பு நகரங்கள் இருக்குது. உலகத்திலேயே அதிக அளவில் திரைப்படங்கள் வெளியிடும் திரைத்துறைகளில் இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. 2019 எடுத்த புள்ளி விவரத்தின்படி இந்திய சினிமாவோட டோட்டல் இன்கம் சுமார் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். நம்ம லூமியர் பிரதர்ஸ் தான் சினிமாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஜூலை 7, 1896 மும்பையில் இருக்கக்கூடிய வாட்சன் ஹோட்டலில் இந்திய சினிமாவின் முதல் படம் திரையிடப்பட்டது. இந்த படத்துக்கான டிக்கெட் ₹1. Entry of cinematograph, The Sea Bath, Arrival of a Train, A Demolition, Ladies and Soldiers on Wheels and Leaving the Factory உட்பட 6 திரைப்படங்கள் திரையிடப்பட்டது. இந்தியாவோட முதல் தியேட்டர் மதன் தியேட்டர். தொழிலதிபர் ஜாம்ஷெட்ஜி ஃப்ரெம்ஜி மதன் தான் இதுக்கு சொந்தக்காரர். மே 18, 1912 தாதா சாஹேப் டோர்னே டைரக்ட் பண்ண ஸ்ரீ புண்டலிக் ஒரு மராத்தி படம். இது ஒரு சைலண்ட் மூவி. இந்த படத்தோட டியூரேஷன் வெறும் 22 நிமிஷம் தான். அதாவது ஷார்ட் ஃபிலிம் மாதிரின்னு சொல்லிக்கலாம். இது 1500 ஃபீட்ல எடுக்கப்பட்ட படம். தாதா சாஹேப் பால்கே இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. இவர் தான் இந்தியாவோட முழு நீள சினிமாவை உருவாக்குனவர். அந்த படம் பேரு ராஜா ஹரிச்சந்திரா. தாதா சாஹேப் பால்கே இயக்கி தயாரித்த இந்த படம் 1913 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அஃபிஷியலாக இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஃபுல் லென்த் மூவி. ரிலீஸ் ஆகி 18 வருஷம் கழிச்சு ஆலம் ஆரான்னு ஒரு படம் 1931 ரிலீஸ் ஆச்சு. இதுதான் இந்தியாவோட முதல் பேசும் படம். मक्खन निकाल रही है मेरी भाभी। या तो माँ के राज में खाया था मक्खन, और या फिर तुम्हारे राज में भाभी। मुंह धोकर आ पहले, मैं तेरे बाप की लौंडे नहीं जो तेरे लिए मक्खन निकाला। கிஷன் கன்யா படம் 1937 ரிலீஸ் ஆன இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம். கிஷன் கன்யா இந்தியாவோட முக்கியமான படம். ஏன்னா இதுக்கு முன்ன வரைக்கும் படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போதான் தியேட்டர்களுக்கு மக்கள் கலர் ஃபிலிம் பார்க்கவே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்த படங்களை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தியேட்டர்களோட எவால்வேஷனை பார்ப்போம். 1897 தான் மோஷன் பிக்சர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவோட மொதல் தேட்டரான எலக்ட்ரிக் தேட்டரை வாவிக் மேஜர் அப்படின்றவர் கட்டினாரு. இந்த தேட்டர் தான் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்களுக்கும் முன்னோடின்னு சொல்லலாம். தியேட்டர்ஸ் ஆரம்பித்த காலத்தில் சாமானிய மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது அவ்வளோ சாத்தியப்படலை. ஏன்னா அவங்களோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். அந்த காலத்தில் சாமானிய மக்களோட பெரிய பொழுதுபோக்கு டூரிங் டாக்கீஸ் மட்டும்தான். சுவாமிக்கண்ணு வின்சென்ட் இவர் தான் டூரிங் டாக்கீஸை அறிமுகப்படுத்தினார். இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் தியேட்டர் அப்போ இல்லாததுனால அவர் தமிழ்நாட்டை சுற்றி சினிமா படங்களை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காரு. அவர் போன எல்லா இடங்களிலுமே சினிமா மேலே மக்கள் ஆர்வத்தை காட்டினதுனால தமிழகம் முழுதும் நிறைய டென்ட் தியேட்டரை உருவாக்கியிருக்காரு. சாமிக்கண்ணு வின்சென்ட் ரயில்வே ஊழியராக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சினிமாவுக்கு வந்தவர். அந்த ஜேர்னி பற்றி தமிழ் ரைட்டர்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா திரையிடக்கூடிய ப்ரொஜெக்டருக்கான ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா முழுவதும் ப்ரொஜெக்டர் வித்திருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் தியேட்டர் கல்ச்சரை பரவ காரணமாக இருந்தவர்னு சொல்லலாம்.
எம்ஜிஆர் சிவாஜியோட படங்களை எல்லாம் மக்கள் பல முறை பார்த்தாங்க. அதாவது ஒரே படத்தை பல முறை பார்த்தாங்கன்னு சொல்லலாம். தமிழ் சினிமா வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் டூரிங் டாக்கீஸ் தான். காலத்தோட வேகத்துக்கு ஏத்தாப்புல மக்கள் டூரிங் டாக்கீஸ் இருந்து மெதுவா தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் தியேட்டர்கள் ஆரம்பிச்சது தான். தற்போதைய காலகட்டத்தில் டென்ட் கொட்டாயின்னு சொல்லப்படுற டூரிங் டாக்கீஸ் கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு, ஆனாலும் இன்னும் சில இடங்கள்ல டென்ட் கொட்டாய் இருக்க தான் செய்யுது. இப்போ டூரிங் டாக்கீஸ் காலம் முடிஞ்சு தியேட்டர்களோட காலம். தியேட்டர் இல்லாத ஊர்ல வாழவே முடியாதுன்றது தான் அன்னைக்கான உண்மை நிலவரம். ஜெய்சங்கர், முத்துராமன், சிவகுமார், ரவிச்சந்திரன் இவங்க படங்கள்லாம் அப்ப சர்வ சாதாரணமா 100 நாளுக்கு மேல தியேட்டர்ல ஓடிச்சான். அப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படங்கள்லாம் தியேட்டர்ல எப்படி ஓடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. காரணம் என்னன்னா, மக்கள் தியேட்டர்ல படம் பார்க்கறத ஒரு வாடிக்கையாவே வச்சிருந்தாங்க. பெண்கள் ஈவினிங் ஷோ அல்லது நைட் ஷோவுக்கு வர்றது இப்ப கூட யோசிக்கிறாங்க. ஆனா 80ஸ்ல அதிக அளவுல பெண்கள் தியேட்டர்களுக்கு வந்திருக்கலாங்களாம். அந்த காலகட்டத்தில் படங்கள் இளையராஜா பாட்டுக்காகவே 100 நாளுக்கு மேல ஓடினதுண்டு. அப்போ ரஜினி, கமலோட தில்லுமுள்ளு, அபூர்வ சகோதரர்கள் படம் எல்லாம் தியேட்டர்ல எப்படி ஓடி இருக்கும். நம்ம நேர்ல தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களோட படங்களோட FTS எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம பேரலல் சினிமாவான குணா, மூன்றாம் பிறை, குருதி புனல், இப்ப வந்த ஆரண்ய காண்டம், சூப்பர் டீலக்ஸ் இது மாதிரியான படங்களையும் தியேட்டர்ல பார்க்கறது ஒரு அற்புதமான உணர்வு. MK தியாகராஜர், PU சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய் இப்படி பலரோட படங்களை சூப்பர் ஹிட் ஆக்குனது மதுரை சிந்தாமணி தியேட்டர். அபூர்வ சிகாமணி, 3 முடிச்சு, முந்தானை முடிச்சு, பாயும் புலி இது மாதிரியான எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்களை தந்த சிந்தாமணி தியேட்டர் இப்போ உபயோகத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது டிமாலிஷ் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், நடிகர்கள்னு பல பேரோட இந்தியாவில் 2010லேருந்து 2019க்கு இடையில மட்டும் சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸோட எண்ணிக்கை சுமார் 10,000லிருந்து 7,000க்கும் குறைஞ்சிருச்சு. கொரோனா 2வது அலைக்கு பிறகு பல சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் தங்களோட தியேட்டர்ஸை நிரந்தரமாக மூட போகிறதா சொல்கிறாங்க. ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு நீங்கள் படம் பார்க்க போகும்போது எந்த விதத்துலையும் உங்களை வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸில் அப்படி இல்லை. உங்கள் ஃபேவரட் நடிகரோட இன்ட்ரோ சீன் எழுந்து நின்று கொண்டாடலாம். You have every right to express your feelings unless you annoy others. பட் மல்டிப்ளெக்ஸில் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸோட வாழ்வு நம்ம கையில் தான் இருக்குது. தியேட்டர் ஊழியர்கள், விநியோகஸ்தர்கள்னு பெரிய செயின் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் தான் நம்மளை பல பேருக்கு அதை பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை ஃபீல் பண்ணலைன்னா உங்களோட முந்தைய ஜென்ரேஷன் ஆள்கிட்ட கேட்டு பாருங்க. உங்கள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், மாமா, பெரியப்பா, சித்தப்பாக்கெல்லாம் கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பிடிச்ச நடிகரோட FTFS இல்லைன்னா சும்மா தியேட்டர் போயிருப்பீங்க. படம் பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், ட்ரெய்லர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த படம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். சவுண்ட், விஷுவல்ஸ்னு பல மேஜிக் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக தியேட்டரில் தான் அனுபவிச்சிருப்பீங்க. வாட்ச் மூவிஸ் இன் தியேட்டர்ஸ். குறிப்பாக சிங்கிள் ஸ்க்ரீனில் தியேட்டர்ஸை பாருங்கள். சினிமா எப்படி உருவாச்சு, முதல் தியேட்டர், அப்புறம் முக்கியமாக தியேட்டர் அனுபவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்ததாக இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மூவிஸோட எவாலுவேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்த படங்கள், புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்திய படங்கள் அப்படின்னு புது கண்டென்ட்டோட சீக்கிரம் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை ஸ்டே டியூன்டு மக்களே. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயங்க, நம்ம மீடியா டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.